ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் கேஎஸ் உண்மையிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல டிஷ் பார்க்க போகிறோம். இந்த டிஷ் நீங்கள் பொரிச்சு சாப்பிட்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டைலில் பார்க்க போகிறோம். அது பேர் ஐயாம் சில்லி ஆப்பி. ஓகே, ஸோ வாங்க நான் அதோட ரெசிபி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கோழி நாங்கள் இங்கே புகை எடுத்துருக்கோம். நல்லா பெருசாக 3 புகை எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் அதோட ரெக்கை அதை கூட பாய்க்கலாம். ஸோ நாங்கள் புகை எடுத்துருக்கோம் 3 புகை பெருசாக. ஸோ அதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு நான் நல்லா மேரினேட் பண்ணிட்டேன். நல்லா பூசுங்க, அந்த உள்ளுக்கெல்லாம் நல்லா இது பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கோழி ஃபுல்லாக அந்த மஞ்சத்தூள் நல்லா இதாக மேரினேட் ஆகும். ஸோ இதை ஒரே 10 நிமிஷம் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் அது நல்லா சிராப் பண்ணும். அப்புறம் இங்கே நம்ம அதோட தூமி வச்சுருக்கோம். இது நம்ம எதுவுமே கலக்க வேணாம், இப்படியே போட்டு பெரட்டுறது தான் எண்ணெயில் போட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் ஊசி மிளகா கொஞ்சம், சோப்பு மிளகா கொஞ்சம், பூண்டு ஒரு 10 பல்லு, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நாங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் சட்டியில் இதை போட்டு ஜஸ்ட் கிண்ட தான் போகிறோம், நம்ம எதுவுமே சேர்க்கல. ஸோ அப்படி உங்களுக்கு ரொம்ப உரப்பாக வேணும்னா நீங்கள் சில்லி ஆப்பி, அதாவது ஊசி மிளகா சோப்பு கலரில் இருக்குள்ள சில்லி ஆப்பி, அதை நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் ரொம்ப உரப்பு சாப்பிட மாட்டோம், அதனால் நாங்கள் சில்லி பாட்டி தான் போட்டிருக்கோம். ஸோ அப்படி உங்கள் சில்லி ஆப்பி வேணுன்னா சில்லி ஆப்பி போட்டுக்கலாம். ஸோ நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க. எண்ணெயை ஊற்றி என்ன சொன்னதுக்கப்புறம் கோழி வச்சுக்கோங்க. அது பொரிக்கணும் நல்லா. இது ஒரு சிம்பிள் ரெசிபி தாங்க. ஏன்னா நம்ம எப்போதும் கோழி நார்மல் ரெசிபியில் தான் பொரிப்போம். மிளகாத்தூள் போட்டு பட்டங்கூட்டு போட்டு தான் பொரிப்போம். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னொன்று இது சமைக்கிற வேலையும் ரொம்ப நேரம் ஆகுங்க. ஜஸ்ட் அதை அரைச்சி வச்சுட்டு அதை போட்டு தூமிஸ் பண்ணுறது தான். ஸோ நல்லா கோழி போட்டு பொரிக்க வைங்க. நான் சொன்ன மாதிரி 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க மஞ்சத்தூளில். ஸோ பாருங்க, நல்லா அப்படி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துலாம். ஆனால் நல்லா பொரிய விடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ரொம்ப கூட வச்சா அப்புறம் வேகாது, உள்ளுக்கு அப்படி தீஞ்சு போயிடும். ஸோவில் இருந்து நல்லா பொரிச்சதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு வச்சுருங்க. ஸோ இப்படி வந்துருக்கோம். அதை எடுத்து தனியாக ஒரு மங்களை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதே மாதிரியே நாங்கள் 3 துண்டு செஞ்சு வச்சுருக்கோம். அந்த 3 துண்டையும் பொரிப்போம். அப்படி நீங்கள் நிறையா பொரிச்சுக்கோங்க. ஓகே, அதே சப்பையே எல்லா கோழி பொரிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கோழி எடுத்ததுக்கப்புறம் அதே எண்ணெயிலே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அரைச்சிச்ச அந்த எல்லாத்தையும் அரைச்சிட்டுக்கோங்க. இதில் ஊசி மிளகா, அப்புறம் சோப்பு மிளகா, வெங்காயம், பூண்டு 10 பல்லு போட்டிருக்கோம். அதை போட்டு தான் அரைச்சிருக்கோம். ஓகேவா? யாருக்கு ஆப்பி வேணுமோ சில்லி ஆப்பி அது கூட நீங்கள் கொடுக்கணும். நாங்கள் உரப்பு வைக்கணும், சில்லி ஆப்பி போட்டு. ஸோ போட்டு நல்லா வதக்குங்க. நீங்கள் கோழி பிரச்சனையிலே அதை செய்யலாங்க. நீங்கள் தனியாக எண்ணெய்லாம் ஊற்றுவாங்க, கோழி பிரச்சனையிலே செய்யணும். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்படி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சொஸ்திரம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சொஸ்திரம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சொஸ்திரம் சேர்த்துக்கிட்டு சீனி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சீனி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு அப்படி நீங்கள் கோழிக்கு பிறகு நிறையா போட்டிங்கன்னா நீங்கள் இதில் உப்பு குறைச்சி போட்டுக்கலாம். ஏன்னா நாங்கள் கோழிக்கு நிறைய உப்பு போட்டோம். ஸோ இதை நாங்கள் உப்பு குறைச்சிக்கிறோம். போட்டுக்கிட்டு நல்லா வதக்குங்க 3த்தையும். ஸோ சீனி கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோனா கொதிக்கோங்க அந்த தூமீஸை. ஸோ அதை பாருங்க, நல்லா தூமீஸ் வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அதை தூக்கி நம்மளோட பொரிச்சு வச்சுருந்த கோழி அது மேலே நல்லா ஊற்றுங்க. இதுதான் நம்மளோட ஐயாம் சில்லி ஆப்பி. ஐயாம் சில்லி ஆப்பி. ஸோ இது நீங்கள் வெள்ளை சொல்லியே போட்டு சாப்பிட்லாம், கோசை சொல்லியே. உண்மையாக ருசியாக இருக்குங்க, நல்லா உரப்பாகவும் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சோறோட சர்வ் பண்ணி சாப்பிட்றது தான். கூட நீங்கள் ஒரு முட்டை வச்சு பொரிச்சு சாப்பிட்டா இன்னும் ருசியாக இருக்கும். ஓகே, ஸோ யார் யாருக்கெல்லாம் நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நம்மளோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி நம்மளோட இந்த வீடியோ ரீபோஸ்ட் பண்ண வந்துடாதீங்க. தேங்க்யூ.